2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தையும் அடுத்ததாவது 5வது வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகியும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று வேத புஸ்தகம் மிக அழகாக சொல்லுகிறது. கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. we need to know one thing. நமக்கு ஒரு காரியம் தெரிந்திருக்க வேண்டும். நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இந்த எச்சரிப்பு இல்லாமல் ஆசீர்வாதத்தை நோக்கியே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இது நமக்கு மேல விழுந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார். கடற்கரை மண்ணை போலவும் வானத்துல எண்ண முடியாத நட்சத்திரங்களை போலவும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு ஒரு காரியத்தை மறந்து கொண்டிருக்கிறோம். We are living in the last days. கடைசி நாட்களுக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் புதிய புதிய வியாதிகள். கடந்த வாரத்தில் எங்களுடைய குடும்பத்தில் காய்ச்சல் வந்தது. பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு வியாதி தான் காய்ச்சல். ஸோ எங்கள் வாழ்க்கையிலே வந்து இருக்கிறது 3 நாட்கள் இருக்கும். 4வது நாள் அது எப்படி மறைந்து போனதென்றே தெரியாது. அது வந்த வழி தெரியாமலே ஓடிடும். ஆனால் இப்போ அந்த காய்ச்சல் ஏறத்தாழ 7-10 நாட்கள் நிலைத்து நிற்கிறது. அது வந்தால் எழுமி நிற்க முடியலை. கடந்த வாரத்தில் கூட சரியா தேவனுடைய ஆராதனை நடத்த முடியாத அளவிற்கு அவ்வளவு பலவீனங்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். காரணம் என்னவென்றால் வசனம் சொல்லியிருக்கிறது, பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாக விளங்கும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு புதிய பலனை கொடுக்கிறார். இன்னைக்கு சத்துவத்தை இழந்தவர்களுக்கு ஆண்டவர் சத்துவத்தை கொடுக்கிறார். வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கியங்களும் இன்னைக்கு நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பயமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தா பயம் இல்லை, ஆண்டவரை குறித்த பயம் இல்லை, வசனத்தை குறித்த பயம் இல்லை. ஒரே ஒரு காரியம், எதுக்கு தேவ சமூகத்துக்கு போகிறோம்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஐயா நான் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இதுக்கு மேலே ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்க முடியும்னு தெரியலை. ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பதே அவருடைய பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் உயிரோடு அல்ல, பணபலன் படைத்தவர்கள் உயிரோடு அல்ல, ஆள்பலன் படைத்தவர்கள் உயிரோடு அல்ல, நல்ல மருந்து நல்ல மாத்திரையை சாப்பிட்டவங்கெல்லாம் இன்னைக்கு உயிரோடு அல்ல. ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற நம்மை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாருன்னா அது தேவனுடைய பரிசுத்தமான ஒரு கிருபை, அது தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மனிதர்கள் இதெல்லாம் விட்டுட்டு எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஆசீர்வாதத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. வானம், இந்த பூமி, நாம் பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு நாள் மறைந்து போய்விடும். ஆனால் தெய்வத்துடைய வார்த்தை, தெய்வத்துடைய வசனம், அவருடைய சத்தியமுள்ள காரியங்கள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை, ஒரு நாளும் மாறி போவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு புதிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். யார் அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில அக்செப்ட் பண்றோம்? ஆண்டவரே, நான் உம்முடைய வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ்கிறேன் தகப்பனே. ஆசீர்வாதத்தை தேடி ஓடல ராஜா, இந்த வசனத்தை தேடி ஓடி வர்றேன் தகப்பனே. இந்த வார்த்தைகளுக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று யார் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கடைசி நாட்களில் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதே வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு குவெஸ்டின் இருக்குது, என்ன தெரியுமா? ஐயா நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், வேத புஸ்தகத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் ரைட்டு தான், ஆனால் நாங்கள் எப்படி ஊழியக்காரர்களை கண்டுபிடிப்பது? இன்னைக்கு அதுதான் பெரிய கஷ்டமா இருக்குது.
யார் ஒரிஜினல் எது யார் டூப்ளிகேட் கண்டே பிடிக்க முடியல. கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது திடீர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை என்னுடைய யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போ அதில் ஒரு மனுஷன் விதமாக சொல்கிறாரு, இந்த ஃபோனுடைய விலை ஏறத்தாழ 75,000 ரூபாய் 80,000 ரூபாய் ஃபோனை நாங்கள் 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னாரு. பார்ப்பதற்கு அதே போல் ஒர்க் ஆகுது. அதோடைய விஷுவல் ப்ரெசன்டேஷன் எல்லாம் பார்த்தா ஒரிஜினல் எப்படி சாம்சங் ஃபோன் இருக்குமோ அதே போல் மிக அழகாக இருக்கிறது. சொல்லிட்டு சொல்கிறாரு, ஏன் நாங்கள் இந்த புதிய ஃபோனை 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் தெரியுமா? இது ஒரிஜினல் அல்ல, இது மாஸ்டர் காப்பி அப்படின்னாரு. பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்குது, ஒரிஜினல் போலயே இருக்குது. ஆனால் உள்ள இருக்கிற ப்ராசஸர் அது டூப்ளிகேட் ப்ராசஸர். இன்னைக்கு இதே போலதான் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு வெளியரங்கத்தில் பார்த்தா ஊழியக்காரங்களாக வாழுகிறார்கள், வெளியரங்கத்தில் பார்த்தா தேவ பிள்ளைகளை போல வாழுகிறார்கள். கண்டுபிடிக்க முடியல பிரதர். இதை யாரோ ஏமாந்து அந்த ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை ரெண்டாவது விற்கிறதுக்காக, அதை செகண்ட் ஹேண்டில் கொடுக்கறதுக்காக 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு இதே போல தான் தேவ பிள்ளைகள் வெளியரங்கத்தில் பார்த்தா 75 ரூபாய் சாம்சங் குவாலிட்டியான ஃபோன் தான். ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இது ஒரிஜினல் இல்லை, இது என்னது டூப்ளிகேட். இன்னைக்கு நம்ம கவனமாக வாழ வேண்டிய ஒரு கட்டத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒரு கவனமாக, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் தகப்பனே, எப்படி நான் நம்ப வேண்டும், யாரை நான் உறுதியாக நம்ப வேண்டும், இந்த கடைசி நாட்களில் எதை நான் பற்றி கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிற இந்த காலை நேரத்தில் 2 காரியங்களை சொல்ல போகிற வேத புஸ்தகத்தின் உதவியோடு ஊழியர்களை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற டவுட், இன்னைக்கு இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம். ஆனால் வேத புஸ்தகத்தில் ஒரு ஊழியக்காரரை குறித்து அவர்களை கண்டுபிடிப்பது எப்படி என்று ஆண்டவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதை வேகமாக உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். முதலாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் 22வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை அது நடவாமல் போனால். இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்றதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்க்கு முன்னாடியும் குறை சொல்லும்படியாக வரவில்லை, ஒவ்வொரு பட்டத்தை போட்டுக்கிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் என்று போட்டு இருக்கிறார்கள், தீர்க்கதரிசி என்று போட்டிருக்கிறார்கள். நல்ல வேளை இயேசு இந்த 2000 காலங்களில் அவர் பிறந்திருந்தா பாவம், அவருக்கு முன்னாடி எந்த பட்டத்தை போட்டிருக்கிறதுனே தெரியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்டங்களை போட்டிருக்கிறார்கள், தவறென்று சொல்லவில்லை. ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் இதில் ஏமாற்று போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை விட்டுட்டு எந்த ரூட்ல போறாங்க தெரியுமா? யார் தீர்க்க தரிசனத்தை சொல்லுவா? இன்னைக்கு ஜோசியம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே கடந்து வந்துச்சு. ஒரு முறை கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக மலேசியா போயிருந்த பொழுது அங்கே பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கி வர்றேன். ஒரு வயதான ஒரு நபர் என்னை தேடி வந்தார். அவருக்கு ஏறத்தாழ அந்த நாட்களிலே 50-55 வயது இருக்கும் என்று நம்புகிறேன். என்னை பார்த்துட்டு கேட்டார், ஐயா நான் செய்யாத பாவம் இல்லை, நான் செய்யாத துரோகம் இல்லை, எனக்கு திருமணமாகி 3-4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் என்னுடைய வாழ்க்கை நீ எப்படி இருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லுங்க அப்படிங்கிறார். நான் சொல்கிறேன், ஐயா ஆண்டவர் வார்த்தையை தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரே தவிர தீர்க்க தரிசனம் சொல்லும்படியா நான் அனுப்பலை அப்படின்னு. இல்லை ஊழியம் செய்கிறவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி ஆகணும் அப்படின்னார். உடனே நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தினாலையும் அவனை பிழை போட்டுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால இன்னைக்கு வீட்டில் போய் முட்டங்கால் போட்டு நான் சொல்லணும்னு ஆசைப்படாதீங்க, வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க, வசனம் உங்களோடு பேசும் என்று சொல்ல ஆரம்பித்தேன். அவருக்கு என் மேலே பயங்கர கோபம் வந்துட்டு, என்ன இவர் ஒரு ஜோசியம் சொன்ன மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாரு, வசனத்தை படின்னு சொல்லிட்டு கோபத்தோட போயிட்டார். இன்னைக்கு இப்படி தான் தேவ பிள்ளைகள் காணப்படுறாங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறது உண்டு. ஃபோன் பண்ணிட்டு சொல்லுவாங்க, ஐயா என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க,
நான் கேட்டிருக்கிறேன், நான் என்னையா கிளி ஜோசியமா நடத்திட்டு இருக்கிறேன்? நான் என்ன இங்க ஜோசிய கடையா வைத்திருக்கிறேன்? வசனத்தை பெற்றுக்கொள்றது தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முதல் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு சொல்றது சொல்லிட்டு போயிடுறாங்க, ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சான்னு கேட்டால் கேள்விக்குறியாதான் இருக்குது. அதான், ஆனால் அதை தேடி இன்னைக்கு ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சமாரியாவில் ஒரு பெரிய பேரழிவு வருகிறது. எலிசா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார், இன்னைக்கு இரவுல கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறார். இவ்வளவு நாள் இருக்கிற பஞ்சம், இவ்வளவு நாள் இருக்கிற பிரச்சனை, இவ்வளவு நாள் இருக்கிற கட்டுகள், இவ்வளவு நாள் இருக்கிற சோதனைகள் சமாரியாவில் இன்னைக்கு மாறப்போகுது அப்படிங்கிறார். அங்க இருக்கிற மேல் அதிகாரி சிரிக்கிறாரு, என்னையா ஆண்டவர் வானத்தை திறந்தா உன்னை நிரப்ப முடியும்? அவர் என்ன வானத்தின் பலகணிகளை திறந்து அப்படியே மேலந்து கீழே போற்ற முடியுமான்னு கேட்கிறார். உடனே இவர் சொல்றாரு, நீ ஆண்டவருக்கு மேல இருக்கிற நம்பிக்கைய இவ்வளவு ஏளனமா நினைக்காத ராஜா, நீ பார்ப்பாய், ஆனால் அதை சாப்பிடுவதற்கு நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படிங்கிறார். எல்லாருமே நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? இது எப்படி நடக்கும்? தீர்க்க தரிசனம் கேட்டா நடக்கணுமே, நடக்கணும்யா. அதுதான் தேவ பிள்ளைகள் சொல்லுகிற தீர்க்கமான தரிசனம். இன்னைக்கு அந்ததெல்லாம் விட்டுட்டு வெளிவேஷம் போட்டவங்களை, பேருக்கு முன்னாடி தீர்க்க தரிசி என்று போட்டவர்களை நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசியை நம்ப வேண்டாம், தீர்க்க தரிசனத்தை நம்புங்க. ஆனால் அவங்க சொல்லுகிற காரியம் நடக்கணும். இன்னைக்கு வாயில வந்த காரியத்தை ஊர்ல 10 பேர் இருக்கிற இடத்துல 1000 பேர் இருக்கிற இடத்துல சொல்லிக்கிட்டு போயிடலாம். ஆனா தனிப்பட்ட முறையில் போய் ஆண்டவர் சொன்னது நடந்துச்சான்னு கேட்டா நடந்திருக்கணும். அதுதான் தீர்க்கமான தரிசனம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எலியா தீர்க்க தரிசனோட வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல அவர் ஆசீர்வாதங்களை கொட்ட போகிறார். கிண்டல் அடிக்கிறான், அது எப்படியா கர்த்தர் நிரப்ப முடியும்? இவ்வளவு நாள் நடக்கலையே, பஞ்சத்தில் நடக்கிறோம், பிரச்சனை நடக்கிறோம், கண்ணீர்ல நடக்கிறோம், வேதனை நடக்கிறோம், இவ்வளவு நாளும் எதுவுமே நடக்கல, இனி என்ன நடந்துட போகுது அப்படிங்கிறாங்க. ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா? நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்ன தெரியுமா? நடந்த ஒரு சரித்திரம் என்ன தெரியுமா? அன்னைக்கு இரவு தேவன் வானத்தை திறக்க ஆரம்பித்தார், பரிசுத்த கதவுகளை திறக்க ஆரம்பித்தார். எது நடக்காதுன்னு நினைத்தார்களோ அதை தேவன் அந்த இரவு நேரத்தில் அவர்கள் கண்கள் முன்பதாக கர்த்தர் செய்து முடித்தார். ஏளனமா ஒருத்தன் பேசிட்டு இருந்தான் பாருங்க, அவனை குறித்து வசனம் சொல்லி இருக்கிறது, அவன் நடைபாதையிலே உட்கார்ந்து இருக்கிறான், ஒவ்வொருவரும் அவனுக்கு மேலே ஏறி நடக்க ஆரம்பித்தார்கள், அந்த இடத்திலே அவன் மரித்து போனான் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனத்தை குறித்த எச்சரிப்பு உங்களுக்கு இருக்கணும். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். கடைசி நாட்களில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? பார்க்க நல்ல பரிசுத்தவான்களை போல இருப்பாங்க, வெளிப்பிரகாரத்தில் பார்த்தா ஊழியக்காரங்களை போல இருப்பாங்க, ஆனால் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மாற்றும்படியாக எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு வசனத்தை நம்புங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் ஜோசியம் நமக்கு தேவையில்லை, ஜோசியம் பார்க்கிற கிறிஸ்தவன் நமக்கு தேவையில்லை. ஆண்டவரே, என் எதிர்காலம் உங்க கையில் இருக்குதுப்பா, ஏன் வருங்காலம் உங்க கையில் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, எனக்கான காரியத்தை நீர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்த ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும், என் கட்டுகளை மாற்றும், என் சிறையிருப்புகளை மாற்றும், என் போராட்டங்களை மாற்றும் என்று உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் கட்டுகளை உடைக்கிற வார்த்தைகளாக மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதுதான் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். எலியாவை பார்த்து சிரிக்கிறாங்க, எப்பா வாய்ப்பே இல்லடா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லலாம், வியாதியின் மத்தியில் நடந்துட்டு இருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியில் நடந்துட்டு இருக்கலாம், இதுவரைக்கும் ஜோசியர்களை நீங்க தேடி இருக்கலாம், இதுவரைக்கும் தீர்க்க தரிசிகளை தேடி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை தேடுங்க. தீர்க்க தரிசனத்தை தேடின நாட்கள் போதும். இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இந்த மனுஷன் வந்தா அற்புதம் நடக்கும், அந்த ஊழியக்காரன் வந்து தொட்டா அற்புதம் நடக்கும். இதெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர் வந்தா அற்புதம் நடக்கும்ப்பா, நீங்க தொட்டா அற்புதம் நடக்கும் ராஜா, நீங்க கையை வச்சா ஒரு மாற்றம் வரும் ராஜா, உங்க துணியை தொட்ட
கைவிடப்பட்ட அந்த ஸ்திரீக்குள்ள தேவனுடைய மகிமை கடந்து வந்தது. இன்னைக்கு உங்க வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இனி ஜோசியர்களை நம்ப மாட்டேன்ப்பா ஆண்டவரே. இனி இப்படிப்பட்ட மனிதர்களை நம்பதை ஸ்டாப் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு பிலீவ் யூ லார்ட். உண்மை நான் முழுவதுமாக நம்புகிறேன். ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், நிச்சயமாக விடுதலை உண்டு, நிச்சயமான விடுதலை உண்டு. உன் நம்பிக்கை வீணாக போவதில்லை. கரங்களை மேல உயர்த்தி சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் தான் உங்க முன்னாடி வைக்கணும். ஆண்டவரே, உம்மை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நான் அசையாதபடி என்னுடைய வாழ்க்கை என்கிற படகை நீர் ஆசீர்வாதத்தினால் கிருபையினால் நிரப்பும் என்று கேளுங்கள். ஆண்டவர் எலியாவின் தீர்க்க தரிசனத்துக்கு அந்த உண்மையான வார்த்தைக்கு செவியை கொடுத்தார். அன்னைக்கு எதிர்பார்க்காத கதவுகள் திறக்க ஆரம்பித்தது. அன்னைக்கு எதிர்பார்க்காத காரியங்கள் அந்த இடத்துல சம்பவிக்க ஆரம்பித்தது. காரணம் என்ன தெரியுமா? உண்மையான தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனத்தை கேட்கிறோம், நடக்கும் நடக்கும்னு சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனால் நடக்கவே செய்யாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க காத்திருக்கல. எலியா காத்திருந்தார். ஆண்டவரே, நீங்க சொல்ற வார்த்தையை மட்டும்தான் பேசுவேன். ஆண்டவரே, நீங்க என்ன கட்டளை இடுறீங்களோ அதை மட்டும்தான் சொல்லுவேனே தவிர சும்மா அனவசியமா தேவையில்லாத வார்த்தையை நான் பேசிக்கிட்டு போவே மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம இதே வார்த்தை கேட்க போறோம். ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில் என்ன திட்டத்தை வச்சிருக்கிறீங்க? மனுஷனுடைய வார்த்தையோ மனுஷனுடைய தீர்க்க தரிசனமோ இன்னைக்கு என் வாழ்க்கையில தேவையில்லை. உங்களுடைய தொடுதல் மட்டும்தான் என் வாழ்க்கையில் வேணும். உங்கள் பிரசனம் மட்டும்தான் என் வாழ்க்கையில் வேணும். இந்த கடைசி நாட்கள் என்னை காப்பாற்றுங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நீர் என்னை உயர்த்துங்கன்னு கேட்டு பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை மாத்திரமல்ல உங்கள் வருங்கால சந்ததிகளை உயர்த்த அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை மேலே உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஊழியக்காரங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க சொன்னா நடக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்றாங்க நடக்கும் நடக்கும் நடக்கும், ஆனால் எதுவுமே நடக்கிறது இல்லை. கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டுட்டு ஆண்டோடைய வசனத்தில் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேகமாக இரண்டாவது காரியத்துக்குள்ளே நான் கடந்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தையும் அதனுடைய 4ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்திற்கு செல்வியை விலக்கி கட்டு கதைகளை கேட்க வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறாங்களாம். சத்தியத்தை கேட்க மனதில்லாதவர்களாக இருக்கிறார்கள். கடைசி நாட்கள்ல ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? சத்தியத்தை பேச மனசு இல்லை. ஆண்டவர் வருகிறான்னு சொல்றதுக்கு மனசு இல்லை. ஆண்டவர் நாளைக்கே வருவார், இல்லை இன்னைக்கே வருவார், இப்போ வருவார், ரட்சிக்கப்படும் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் கண்ணீரை மாற்றுவார், ஆண்டவர் துக்கத்தை மாற்றுவார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஆனா நமக்கு தேவையான ஒரு சுவிசேஷம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். இன்னைக்கு இதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு கட்டுக்கதைகளை சொல்லிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அங்க அற்புதத்தை செஞ்சாரா? இன்னைக்கு செய்வார், நிச்சயமா செய்வார். நான் சொல்றேன், நிச்சயமா உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். வசனம் ரொம்ப அழகான ஒரு காரியம் சொல்லியிருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறிகிறதெல்லாம் மறந்துட்டாங்க. அந்த விடுதலை ஆக்குகிறது மாத்திரம் என்னதுன்னு பார்த்து தேடி போயிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு சத்தியத்தை அறிஞ்சாதான் விடுதலை. இன்னைக்கு சத்தியம் என்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் தான் விடுதலை. ஆனால் ஜனங்களுக்கு இதெல்லாம் தேவையில்ல. தேவைப்படுகிற ஒரே ஒரு காரியம் தெரியுமா? விடுதலை. எங்க திரும்பி பார்த்தாலும் ஆண்டவரே விடுவியாப்பா, ஆண்டவரே கண்ணீரை மாற்றும், ஆண்டவரே துயரத்தை மாற்றும், ஆண்டவரே என் போராட்டங்களை மாற்றும். ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிந்து பார், சத்தியத்தை தெரிந்து கொண்டு பார், சத்தியத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை உண்மையாக வாசித்து பார். அப்பொழுது சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில கட்டுகளை உடைக்கும். கடைசி காலங்களில் ஊழியர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? குறை சொல்லும்படியாக விரும்பலை. வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை தேவ பிள்ளைகள் தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு சும்மா ஏனோ தானோட வாழ்க்கையை வாழக்கூடாது. உண்மையான சத்தியத்தை அறிந்து, உண்மையான வார்த்தைகளை அறிந்து, தேவன் கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு புரிந்து கொள்றதுக்கு மனசு இல்லை. இன்னைக்கு பணத்தை தேடி மனுஷன் ஓடிட்டு இருக்கிறான். கவனமாறு, ஏன்னா ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமாக வருகிறது. இதோ
திருடன் வருகிறதை போல வருகிறேன். யாரும் அவர் வருகிறதை அறிந்து கொள்ள முடியாது. சயின்டிஸ்ட் முடியாது, பெரிய பெரிய டாக்டர்ஸ் முடியாது, விஞ்ஞானிகளோ எவனும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. தேவ சமூகத்தில் தேவ பயபக்தியோடு, மனுஷனுக்கு மேலே பயமும் வேண்டாம், மனுஷனுக்கு மேலே பக்தி வேண்டாம், ஆண்டவருக்கு மேலே ஆண்டவரனோடு பேசுகிறான்ங்கிற பயம், ஆண்டோடைய வார்த்தை என்கிற ஒரு பயம், தேவ சமூகம் என்கிற பயம் நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு மனுஷன் இதெல்லாம் மறந்துட்டு பிரசங்கத்தில் எல்லா ஆசீர்வாதம் தான், பிரசங்கத்தில் A to Z ஆசீர்வாதம் தான். சூப்பர் மார்க்கெட் போனவங்களுக்கு தெரியும், போன உடனே ஒரு ஆஃபர் வைத்திருப்பான், பை ஒன் கெட் ஒன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே பொருள் உள்ள ஒரு பொருள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, ஒரு அழகான மில்க் பிஸ்கட் ஏறத்தாழ இன்னைக்கு 10 ரூபாய். இந்த 10 ரூபாய்க்குள்ளதை எப்படி ஆஃபர் கொடுத்துருப்பான்னு தெரியுமா? ஒரு பிஸ்கட் வாங்கினா இன்னொரு பிஸ்கட் ஃப்ரீ. ஆனால் உள்ளே போய் வாங்கினா 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் தான் கிடைக்கும். நம்ம கண்ணு எதை நோக்கி பார்க்கும் தெரியுமா? இந்த ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக தான் பார்க்குமே தவிர உள்ள இருக்கிற ஒரு பிஸ்கட்டை பார்க்காது. காரணம் என்ன தெரியுமா? ஏன் அதை வெளியே வைத்திருப்பார்கள் தெரியுமா? அதனுடைய எக்ஸ்பிரி டேட் இன்னும் 2 நாட்கள்ல முடிந்து போயிடும். அதை தான் என்ன பண்ணியிருப்பான், வெளியே வைத்து எப்படியாவது எவனுடைய தலையிலையாவது கெட்டி விட்டுறோன்னு வெளியே வச்சிருப்பான். இன்னைக்கு அதை பார்த்து பார்த்து வாங்குறோம். ஆனால் உள்ள இருக்கிற ஒரிஜினல் ப்ராடக்ட் இன்னும் 10 வருஷம் அது உயிரோட இருக்கிற ப்ராடக்டை வாங்க மனசு இல்லை. வீட்டுக்கு கொண்டு வந்து பார்த்து பின்னாடி திரும்பி பார்த்தா போட்டிருப்பான், நாளைக்கே இதோடைய காலாவதி முடிந்து போகிறது. ஒரே நாளில் தின்னு முடிக்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு சாத்தான் இப்படிப்பட்ட ஆஃபரை உங்க முன்னாடி வைக்கிறான். சுகம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், ஆஃபருக்கு மேல ஆஃபர். இதை வைத்து உள்ள இருக்கிற சுவிசேஷமான ரட்சிப்பை, பரலோகத்தை குறித்த சுவிசேஷத்தை அவன் மறைத்து கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி ஓடிட்டு இருக்கு தெரியுமா? அங்க போனா அவர் தலையில கை வச்சா, அவர் ஜோமன்னா என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இங்க போனா இவர் தலையில கை வச்சா, இவர் ஜோமன்னா என் கட்டு மாறும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யார் உங்களுக்கு மேல கை வச்சாலும் அற்புதம் நடக்காது. என் இயேசு கை வச்சா மட்டும்தான், என் தேவ பிரசன்னம் கடந்து வந்தால் மாத்திரம்தான், அந்த தேவ மகிமை கடந்து வந்தால் மாத்திரம்தான் அற்புதங்கள் நடக்கும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசி நாட்களில் கவனமாக இருங்கள், ஊழியக்காரங்களை குறித்து கவனமா இருங்க. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சாத்தான் அதை உங்களுக்கு முன்பதாக ஒரு பிம்பம் போல காட்டி, ஆசீர்வாதத்தை தர்றேன்பா, உயர்வை தர்றேன், பிரச்சனையை மாற்றுறேன், கண்ணீரை மாற்றுறேன், கவலைகளை மாற்றுறேன், இதெல்லாத்தையும் மாற்றுறேன், நீ ஆண்டவரை மட்டும் மறந்துரு, அந்த ரட்சிப்பை மறந்துரு, அந்த வருகையை குறித்த மறந்துரு, மனம் போன வாழ்க்கையை வாழு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுங்க. ராஜா, என் இருதயத்தை முழுசுமா தர்றேன் தகப்பனே. ஆண்டவரே, இனி இப்படிப்பட்ட ஆஃபரை நம்பி ஓடலை ராஜா, அது நடக்கும், அதனால தேவ சமூகத்தில் வர்றேன், இந்த ஆஃபரை நம்பி ஓடலை தகப்பனே. நீர் என்னை நேசிக்கிறீர் என்கிற ஒரு ஆஃபர் அப்பா, நீர் எனக்காக ஒரு பரலோகத்தை வச்சிருக்கிறீங்கப்பா, என் பாவத்தை கழுவுகிற ஒரு ஆஃபரை நம்பி உங்ககிட்ட வர்றேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்பி வருகிறேன் தகப்பனே, சத்தியத்தை நம்புகிறேனப்பா. அந்த சத்தியம் என் சிறையிருப்பை உடைக்கட்டும், அந்த சத்தியம் என் சிறைச்சாலை அனுபவத்தை மாற்றட்டும், அந்த சத்தியம் என் கட்டுகளை உடைக்கட்டும். தேவ சமூகத்தில் கேட்டு பாருங்கள், நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியம் உங்களை விடுதலையாக மாற்றும். அந்த சத்தியம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை உடைத்து போடும். சும்மா அங்க போய் அவர்கிட்ட கேட்ட, இவர்கிட்ட கேட்ட, அங்க ஜெபம் பண்ண, இங்க ஜெபம் பண்ண. தேவ சமூகத்தில் இன்னைக்கு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன்ப்பா, நான் துதிக்க ஆரம்பிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தில் காத்திருக்க நான் விரும்புகிறேன், என்னை மாற்றும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் இந்த வருகிற நாட்கள் முழுவதும் உங்களை பிரசன்னத்தினால் நிரப்ப, உங்களை கிருபைகளினால் நிரப்ப கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2வது காரியம், ஊழியக்காரங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க தெரியுமா? கடைசி நாட்களில் உண்மையை மறைத்து ஆசீர்வாதத்தை தர்றேன், அதை மாற்றுறேன், வியாதியை மாற்றுகிறேன்,
வியாதியை சுகப்படுத்துகிறவர் என்கிற டாபிக்லாம் வருவாங்க. தேவ பிள்ளைகள், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை காட்டிலும் மேலான ஒரு சத்தியம் உண்டு, இதை காட்டிலும் மேலான ஒரு அனுபவம் உண்டு. ரட்சிப்பு என்கிற அனுபவம் எனக்கு வேணும். இதை குறித்து பேசுகிறவர்களிடத்தில் நீங்கள் இன்னும் அதிகமாக பேசுங்கள். ஆனால் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்கிறவங்க இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏனென்றால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல, உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார், உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு வீடை கட்டி கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னத்தில் ஆவியானவரை அந்த வீட்டிற்குள்ளே கடந்து வர, அந்த பரலோகத்தின் நதியில நான் மகிழ்ந்து வாழ தேவ ஆவியானவர் என்னை ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், குடும்பத்தை ரட்சிக்க பண்ணும் என்று கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் முட்டங்கால் போட்டு கேளுங்க, ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும் அப்பா. இந்த பரிசுத்தம் இல்லாமல் அந்த பரலோக ராஜ்யம் நான் வர முடியாது தகப்பனே. அதனால என்னை பரிசுத்தப்படுத்தும், என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும், என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 காரியங்களை உங்கள் மத்தியில் வேகமாக எடுத்து வைத்திருக்கிறேன். முதலாவது சொல்லியிருக்கிறேன், சும்மா வரப்போகிற எல்லா ப்ராஃபர்ட்டையும் நம்பாதீங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி நமக்கு உண்டு, இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு அற்புதம் செய்கிறவர் உண்டு, அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் கண்ணிருந்தும் காணாத தேவன் அல்ல, காதிருந்தும் கேளாத தேவன் அல்ல, சிறையிருப்பை மாற்றுவார். அவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் வருங்காலம் எப்படி இருக்கும், ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம், பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்போ ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு தெரியுமா? இந்த வசனத்தை நம்பும் போது. மனுஷன் அல்ல, வசனத்தை நம்புங்கள். 2வது ஒரு காரியத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதத்தை மாத்திரம் குறித்து பேசுகிற ஊழியக்காரத்தில் எச்சரிக்கையாயிருங்கள். கடைசி நாட்களில் கதை விட்டுட்டு போக 1000 பேர் இருக்கிறார். ஆனால் வசனத்தை வசனமாக, ஆணித்தரமாக, உண்மையை எஸ் எஸ்னா எஸ், நோ நோ நோ, தேவ சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழுங்கள். ரட்சிப்பின் சுவிசேஷம், பரலோகத்தை குறித்த சுவிசேஷம், தேவனுடைய வருகை குறித்த அந்த வசனங்களை பேசுகிற வார்த்தைகளை கவனமாக கவனிங்கள். ஏனென்றால் தேவ ராஜ்யம் மிக சீக்கிரமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கிற போக்கு வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் யுத்தங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், போராட்டங்கள், கவலைகளுக்குள்ள இந்த உலகம் சென்று கொண்டே இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் அதில் தப்பிக்கப்பட வேண்டுமானால், அந்த வசனமாகிய தேவ சமூகத்தில் காத்திருங்கள். ஆண்டவரே, மனுஷன் பேசுறதை விடவும் நீங்க பேசுறதை நான் கேட்கணும்ப்பா. மனுஷனுடைய வார்த்தை அல்ல, நீர் பேசுறத நான் கேட்கணும். ஒப்பு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார்.